நாங்கள் மஞ்சள் போட்டு மஞ்சள்லாம் பிடுங்கி விற்றாச்சு. இதெல்லாம் வந்து மஞ்சள் பிடுங்கினப்ப செதறின மஞ்சள் அதெல்லாம் பொறுக்கி வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, அதில் இருக்க வேர் தூசி தும்பு இதெல்லாம் பொறுக்கி போட்டுட்டு நல்ல மஞ்சளையும் இந்த சொத்த மஞ்சள் இதெல்லாம் தனியாக எடுத்து போட்டுட்ருக்கேன். எதுக்காக அப்படின்னா, நம்ம வீட்டிலையே மஞ்சத்தூள் அரைக்கிறதுக்காக. அதை நாங்கள் வந்து எப்போதுமே மஞ்சத்தூள்லாம் கடையில் வாங்கினதே கிடையாது. மஞ்சத்தூள் மட்டும் இல்லை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், உளுந்தம்பருப்பு இதெல்லாம் வந்து கிராமம் சுற்றி இருக்க சகுதியில் நாங்கள் கிராமத்தில் இருக்கிறதுனால பக்கத்தில் அங்கங்கே வாங்கி நாங்கள் வீட்டுக்கு தேவையானதை செஞ்சு வச்சுக்குவோம். கிட்டத்தட்ட ஒரு தேஸ்காவும் ஒரு கை இருந்தது. எல்லாத்தையும் வந்து தேக்ஸாவில் ஊற்றி வெவச்சு போட்டுடலாம் அப்படின்னு. இந்த மஞ்சளை வைக்கிறப்ப கொஞ்சமாக சாணி கரைச்சி ஊற்றி தான் வைக்கணும். அது எதுக்காக அப்படிங்கிற ரீசன் தெரில. நமக்கு தான் மூளை அதிகமாக வளர்ந்துருச்சு, அதனால் ஆவியில் வெந்துடும் அப்படின்ட்டு நான் நிறையா கூம்பாச்சி மாதிரி வச்சேன். ஆனால் அந்த இட்லி சட்டி மூடியில் இருக்க தண்ணியெல்லாம் வேற்று ஊற்றுனனால பாதி மஞ்சள் செட் ஆகாதரை அள்ளி வச்சுட்டு 2வது டைம் வச்சுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் மூடியில் அள்ளி வச்சுட்டு நான் வந்து மூடிட்டேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சு மஞ்சள் வெந்ததுக்கப்புறம் மணம் வந்து எண்ணெயே ஒரு மணம்ங்கிற மாதிரி அவ்வளோ மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சளை வடிச்சிட்டு திரும்ப கொட்டி ஆற வச்சிடலாம். நான் வந்து வெவச்ச மஞ்சளுக்கும் வெவச்சாத மஞ்சளுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், மஞ்சள் வெந்தோடனே அந்த கலர் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. உடைக்கவும் முடியுது. பச்சை மஞ்சளையும் உடைக்கலாம், ஆனால் வந்து அந்த நசுக்கணும் அப்படின்னா நல்லா நசுங்கும். மஞ்சள் வந்து வேக வச்சு நம்ம காய வச்சு அரைக்கும்போது தான் அதில் பூச்சி புழு வண்டு எதுவுமே வராது. சில பேர் வந்து பச்சையாகவே காய வச்சு கூட அரைக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எப்போதுமே பாரம்பரிய முறைப்படி வேக வச்சு காய வச்சு அதுக்கப்புறம் தான் மஞ்சள் வந்து வைக்கிறோம். இங்கே பாருங்கள், வைக்காத மஞ்சள் வந்து பச்சையாக இருக்கா, அது வெவச்ச மஞ்சள் பாருங்கள் நல்லா மஞ்சள் இழுத்து சூப்பராக இருக்குது. நான் வந்து நசுக்கி காமிக்கிறேன். அந்த மஞ்சளில் இருக்கிற அந்த பிசின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த எண்ணெய் பசப்பு மாதிரி அப்படியே கையில் ஒட்டிக்கும்ல, அதுவும் பாருங்கள் எவ்வளோ நல்லா பசன்னு ஒட்டிக்கிச்சு எண்ணெய் மாதிரி. நம்ம முகத்துக்கு தேய்க்கிறது வந்து உருண்டை மஞ்சள். அதையும் இதே மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணி பாலிஷ் பண்ணி அதை வந்து விளக்கெண்ணெயில் ஊற வைக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து மூஞ்சியில் வந்து ஜிவ்வுன்னு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம வெந்ததுக்கப்புறம் டேரெக்டாக மாடியில் கொண்டு போய் காய வச்சிடலாம். இதில் இருக்க விதை மஞ்சள் வந்து தான் தாய் மஞ்சள். அதை வேக வச்சு தனியாக குங்குமமும் தயாரிக்கலாம். நல்லா வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா ஒரு 4-5 நாளில் காய்ஞ்சிரும். வெயில் இல்லை அப்படின்னா ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, நான் கொட்டி வச்ச மஞ்சள்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். மாடியில் செம்ம வெயில். ஒரு தேஸ்கா மஞ்சள் கொட்டி வச்சுருந்தேன். ஆனால் அது சுருங்கி போய் கொஞ்சோண்டு தான் இருந்தது. என்னடா ராவுன்னு பார்க்குறீங்களா? மஞ்சள் வந்து வெந்த மஞ்சள்லாம் சுருங்கி அதில் வந்து தோல் அந்த வேர்லாம் 1-2 இருக்கும். அதெல்லாம் வந்து நல்லா கீழே போட்டு தேய்க்கணும். மஞ்சள் வந்து நம்ம முழுக்க காயலை. நான் புட்டு காமிச்சல அது மாதிரி புடுற மாதிரி இருக்கக்கூடாது. புடாமல் இருக்க வரைக்கும், ஸ்டிஃபாக இருக்க வரைக்கும் நம்ம காய வைக்கணும். நான் வந்து 2 நாள் தான் ஆகுது. கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறப்பே மஞ்சள் அது மாதிரி தரையில் வந்து 2 கையும் வச்சுட்டு இப்போ தேய்க்கிற மாதிரி தேய்ச்சோம் அப்படின்னா அதில் இருக்க அந்த ஓரத்தில் இருக்க தோல் எல்லாமே வந்து போயிடும். அதாவது மஞ்சள் வந்து பாலிஷ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். மிஷின்லாம் இல்லாமல் இயற்கை முறையில் கையிலேயே இது மாதிரி தான் பண்ணுவாங்க. இதான் அந்த தூசி தும்மெல்லாம். இங்கே பாருங்கள், நான் தேய்ச்சதில் எவ்வளோ தூசி வந்திருக்குன்னு. இது வந்து குழந்தைங்க விரல் மாதிரி குட்டியாக இருக்கிறனால தான் இதை வந்து விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க. இதான் சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள் தான் கிருமி நாசினி. அது நம்ம வந்து சமைக்கிற சாப்பாட்டில் மஞ்சள் இல்லாமல் எதுவுமே நம்ம வந்து செய்கிறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு மஞ்சள் பாலிஷ் ஆகிற வரைக்கும் டெய்லி கொஞ்சம் தேய்ச்சோம்னா நல்லாவே பாலிஷ் ஆயிரும். நான் இதுக்கப்புறம் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நம்ம கேரி பேக்கில் ஒரு 4-5 கேரி பேக்கில் கட்டி காற்று போகாமல் ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் கூட நான் மஞ்சத்தூள் வச்சுக்குவேன். இப்போ மஞ்சத்தூள் தயாரிக்கிற இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி வச்சு மெஷினில் போட்டு ஓட விட்டாங்கன்னா அது அப்படியே சுற்றி பாலிஷ் ஆகிட்டு மஞ்சள் வந்து நல்லா மஞ்சள் ஆயிரும். ஆனால் நம்ம நேச்சுரலாக இருக்கப்போ ஓரளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறம் நமக்கு தெரியும்ல கலர் எந்த அளவுக்கு தேய்க்கணும் அப்படின்னு. மஞ்சள் வந்ததுக்கப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிடுவோம். கடையில் வாங்குற தூள் வந்து ரொம்ப மஞ்சளாக இருக்கும். நம்ம வீட்டில் அரைக்கிறது தூள் வந்து கொஞ்சம் லைட்டு எல்லோயிஷாக தான் இருக்கும். அதான் நல்ல மஞ்சளுக்கும் கடையில் இருக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு கடையில் வாங்காமல் நீங்களே வீட்டில் வாங்கி அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம்.